பாதுகாப்பு அங்கே தந்திக்கணும். இதில் வேல்ஸ் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 போட்ஸ் கிட்ட இந்த இடத்துல அப்படியே வந்து நிக்குது. அதை நாங்கள் தேடி போறோமா இல்ல அது பயத்துல ஓடி போகுதான்ற மாதிரி யோசிச்சு கொண்டிருக்கோம். இதுவே கொஞ்சம் பேர் ஸ்கூபா செய்து கொண்டிருக்கணும். அதுக்கு பேர் நிக்கிறோமா ஸ்கூலால வந்து அப்படியே கூட்டி கொண்டு வரணும். இந்த துவக்கலையே வந்து இந்த விவரங்கள் எல்லாமே போட்டிருப்பேன் பாருங்க. இவ்விடத்தில் பார்த்தீங்கன்னா செயின் பிளக்குகள், டேங்கர்கள், மற்றது ஆட்ரோலியல், அப்படி கைத்துப்பாக்கியில் எழுதியிருக்கு பாருங்க. வீப்பு 0075 தமிழில் வந்து பொறிஞ்சிருக்கு. விடுதலை புலிகள் பயன்படுத்தின கைத்துப்பாக்கி இதில் தமிழ்லேயே அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. வணக்கம் எல்லாருக்கும், இனிய காலை வணக்கம். எங்களுடைய 23வது நாள் தொடங்குது. ஒரு சின்ன கவலையோடு தான் தொடங்குது. நேற்று வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணாங்க. போய்க்கு வந்து கோப்ரோவில் அந்த தண்ணிக்குள்ளே வச்சு தான் வீடியோ எடுக்கிற கேமரா பாதிச்சினாங்க. அது வந்து நான் வச்சிருந்த கேமராவில் வந்து தண்ணி போயிட்டு போனபடியாக வந்து செத்துச்சு. கேமரா வந்து வேலையை செய்யாமல் அப்படியே போயிட்டு கிட்டடிலாம் வேணுனது இப்படி போகும்னு நினைக்கல. ஓட்ட ப்ரூஃப் தான் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு உள்ளே போயிட்டு ஒன்றுமே செய்யலை. தவிர்க்க முடியாத காரணம். நானும் நினைச்சேன் நேற்று உடனே போன உடனே கலட்டி வச்சா இப்படியே வேலை செய்ய முடியாது பார்த்தேன். நான் ஃபோன் பண்ணி பார்த்துனாங்க, ஒன்றுமே வேலை செய்யலை. அப்படியோ சரி அடிச்சுட்டு என்ன செய்கிறது, இப்படியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. ஒரு பெருமதியான பொருள் உண்டு வச்சுருந்து நாங்கள் போயிட்டு சரி விடுவோம், இப்படியோ கடந்து போவோம். இப்போ இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வந்து திருவண்ணாமலை வந்தால் அடுத்ததாக வேல்ஸ் மற்றது டொல்ஃபின்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ண போயினோம். அடுத்ததாக திருவண்ணாமலையில் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்னா வந்து இன்றைக்கு நாங்கள் வேல்ஸ் மற்றது டொல்ஃபின் வாட்ச் பண்ணுறதுக்கு போக போகிறோம். விடியவே எழுமின உடனே வந்து அப்படியோ நேராக அங்கே போக போகிறோம். 5:30-6 மணி ஆகுது. இன்றைக்கு நேற்று வந்து கதை தடுமாறுது. எனக்கு வந்து அந்த கேமராண்ட யோசனையாகவே இருக்குது. சரி பாவம். இது நேற்று வந்து இந்த ட்ரிங்கோ டவுன் பீச்செலாம் வந்து விட்டு நின்றுனாங்க. நின்றுட்டு இப்போ அப்படியே போக போகிறோம். வரைக்க நேற்று கடை ஒன்றில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் சாப்பாடு ஒன்றும் செய்யலை. வரவே டயர்டாகிட்டு போன இதில் வந்து அப்படியே வந்து படுத்துட்டோம். இப்போ எழும்பிட்டு அப்படியோ டால்ஃபின் பார்க்குறதுக்கு போக போகிறோம். மனையாவளி என்ற இடத்துலேருந்து தான் வந்து நாங்கள் போகணும். நேற்று நாங்கள் ஸ்கூபாவுக்கு போனதும் வந்து இந்த இடம்தான். இதில் நான் வந்து டால்ஃபின் வேல்ஸ் பார்க்க போகணும். இதில் போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு அங்கே தந்திக்கணும். கடலுக்குள்ளே போய்க்க வந்து எப்போவுமே வந்து பாதுகாப்பு முக்கியம். நேற்று நாங்கள் ஸ்கூபா டைவிங் போனோம் தானே, அதே மனையாவளி பீச்சில் இருந்து நாம் வந்து டால்ஃபின் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கரை வலை எழுது கொண்டிருக்கணும். மீன்பிடியும் வந்து இங்கே செய்யணும். கரை வேலையில் போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு வேலையிலேருந்து பிரித்து கொண்டிருக்கணும். அதிகாலை நேரம் சூரிய உதயம் நல்லா இருக்குது. அது விடியவே வந்து போகணும். விடிய போனால் தான் இந்த டொல்ஃபின்கள் வேல்ஸுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்று அன்னையாக்களோட கைகேக்க அன்னையாக்கள் சொன்ன விஷயம் வந்து கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து ட்ரிங்கோ பீச்சை தான் நாடுவினோம். அதை விட மனையாவளி பீச்சின்ற அழகையும் வந்து காட்டுங்கோ, எல்லாருக்கும் சொல்லுங்கோ, அவையிலும் பெரட்டும் என்ற மாதிரி சொன்னதை உண்மையிலேயே அழகான கடற்கரை. இங்கால மலை, அங்கால மலை, நடுவில் நல்ல தூய்மையாக இருக்கிற கடற்கரை. வந்தால் கட்டாயம் நீங்கள் இந்த பகுதிக்கு வரலாம். இங்கால கரையிலையும் வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து போகிறோம் நாங்கள்.
வெளிக்கிட்டு அதோட போன முறை நாங்கள் போனாங்க. இப்போ கடல் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கால போனீங்கன்னா வந்து ஆழ்கடலில் வந்து அப்படியே முன்னாலையெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கும். பாவம் போன முறை போன அனுபவம் இருக்கிறபடியாக வந்து அதை நான் முதலே சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கால திருவண்ணாமலை கடற்கரை வந்து கரையில் பார்க்க நல்ல அமைதியாக இருக்கும். நடுவில் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆழமான கடற்கரை. இதுதான் வர்ற போட் எல்லாமே இதுக்குள்ள என்றா சரி. இதை வந்து திருவண்ணாமலை கடற்கரைக்கு வர கப்பல்கள் அவருக்கு வெற்றி வர வழி அமைது. வெளிக்கிட்டு 15-20 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது. இப்போதான் நாங்கள் ஆழ்கடல் பரப்பை நோக்கி வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாபர் நினைக்கிற கப்பல்கள் எல்லாம் வந்து நிற்கிது. அதோட இங்கே நிறைய புயல் சோஜிங் மட்டும் வராமல் மீன் பிடிக்காம இருக்கணும். இப்போ என்னென்னு சொல்கிறோம், முன்னால் நாங்கள் இருந்தபடியாக வந்து முன்னால் அப்படியே தூக்கி தூக்கி எறியுது. முதலையா வரைக்கும் வந்து சில பேருக்கு அந்த பயமாக இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு சக்தி வர மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே வந்தபடியாக வந்து எந்தவித இதுவும் இல்லை, மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கோம். சரியான ஒரு அலை வெளியில் பார்த்தீங்கன்னா அலைகள் பெருசாக தெரியாது. இப்போ நடுவுக்குள்ள வந்து அலை. ஆனால் போன முறை நாங்கள் வரைக்கும் வந்து போட்டு அப்படியே தாக்குற மாதிரி குத்தனை தூக்கி தூக்கி அடிக்குது. ஆனால் இந்த முறை வந்து பெருசாக அதை விட கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லுவேன். பாருங்க எப்படி எப்படி தூக்கி தூக்கி அடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு வேறு படகுகளும் வந்து நிற்கிறோம். வேல் சோஜனிக்கு தான். அதோட யாராவது பார்த்துருந்தோம்னா வந்து அங்கே வந்து சிக்னல் கொடுக்கணும் வேலுக்கு இங்கே நிற்குதுன்ற மாதிரி. போன முறை அப்படி தான் செய்தது. இதில் வந்து ஸ்லோ பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இதில் வேல்ஸ் நிற்குது ரெண்டு சொல்லியிருக்கோம். இதில் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் எக்கச்சக்க போட்ஸும் வந்து நிற்குது. இப்போ இதில் நிற்குதுன்னா வந்து தகவல் தெரிஞ்சு மிச்சாக்களுக்கும் சொல்லிவிடணும். அது மாதிரி இதில் போர்டில் வந்திருக்கணும் பாருங்கள் வெள்ளைக்காரன். அந்த இதை சுற்றியே வந்து எக்கச்சக்க படகெல்லாம் நிற்குது. இந்த வரணும் பாருங்க. இப்போ டொல்ஃபின்ஸ் வந்து நம்மளை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வேல்ஸ் பார்க்குறது வந்து ஒரு லக், ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த வேல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே வந்து சில நேரம் கிடைக்காது. என்னென்னா இறந்துட்டப்பையாக தான் அந்த இது கிடைக்கும். இந்த இடத்துல நிற்குதுண்டு எல்லாருமே ரவுண்ட்ஸ் போகிறோன்னா. ஆனால் அது வரணும், அதை எதிர்பார்த்து எல்லாருமே காத்திருக்கணும். எவ்வளோ போட் நிற்கிது பாருங்க. இதில் வந்து வேல்ஸை பார்த்துனாங்களா. கிட்டத்தட்ட ஒரு 20 போட்ஸு கிட்ட இந்த இடத்துல அப்படியே வந்து நிற்குது. இதெல்லாம் அந்த வேல்ஸ் நிற்குது. எவ்வளவு படகுகள் இந்த வேல்ஸை பார்க்குறாங்க.
பார்க்கலையா இப்போ 2 தடவை நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் எங்களோட கேமராவில் வந்ததான்னு தெரியலை. வந்திருந்தா வந்து நீங்களும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது டப்புண்டு மேலே ஏறிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப கீழே போயிடும். அந்த ஒரு நிமிஷம் இருக்குது தானே, அந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்துருவோம். அப்படி இல்லாட்டி வந்து மிஸ் ஆயிடும். பார்த்துட்டோம். ஆனால் வீடியோ வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் பார்த்து இப்போ ஒரு 2 வேல்ஸ் இதில் நின்றது. அதை ஒரு ஆள் பார்த்தா வந்து அந்த வேல்ஸை நோக்கி இல்லை போட்டு ஓடுது. நேரம் மட்டும்தான் எல்லாருமே வந்து வருவினோம். இப்படி எவ்வளோ மட்டும்தான் அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற நேரங்கள் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். இந்த இதில் நிற்குதா இதுல மேல எழும்பிட்டு இறங்கிட்டு பாருங்க. பெரிய வேல் ஐயா போட்டு எளிய கண்டையோ பக்கத்தையா அச்சுவாடே போட்டு எளிய கண்டையோ அந்த போட்டுக்கு பின்னால் எழுப்பினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இதுல வேல்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்த வந்து டொல்ஃபின் பார்க்க போகிறோம். போட் அப்படியே தூக்கி அடிக்கிறது. எக்கச்சக்க போட். போன முறை நாங்கள் வரைக்க சீசன் இல்லை. ஆனால் இந்த முறை வந்து பயங்கர சீசன். இந்த டொல்ஃபின் பார்க்குற இடத்துலயே வந்து எக்கச்சக்க பேர் நிற்கணும். இது வந்து நோமலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. கூட்டமாக தான் நகர்வினம். இதில் மேலே வந்துட்டு அப்படியே கீழே போனவ அங்கே வெயில் இருக்கிறபடியே வந்து தெளிவாக அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இங்கே கணக்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டோல்ஃபின் போகுது வேணும். வேல் வந்து கூட்டமாக தான் போவேன். இது எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்கணும் பாருங்க. ஹலோ, எவ்வளோ டோல்ஃபின்ஸ் மீன்பிடி படகுகளும் இதில் போய் கொண்டிருக்கணும் பாருங்க.
மேலே வந்துட்டு போயிடும். எக்கச்சக்க பேரை கண்டுட்டோம். அந்த இதுலேருந்து பார்க்க இந்த திருவோணமலை ஹார்பர், அதான் அந்த ஹார்பர். இதுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்க மலை மாதிரி தான் தெரியும். ஆனால் இதழ்கள் எல்லாம் வந்து கணக்கு வழிகள் வந்துருக்கு. அதான் இயற்கையாகவே அமைந்த துறைமுகம். எந்த வித கட்டுமானம் இல்லாமல் இயற்கையாகவே அதுக்கான மறைப்பு மாதிரி கிடக்கும். இதுக்குள்ள போகிறதுக்கு கணக்கு வழி இருக்குது. அதோட எல்லாமே கணக்கு தனித்தனி தீவுகள் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இதோட சுற்றியும் வந்து காவலர்கள் இருக்கு பாருங்க, பாதுகாப்புக்காண்டி. இதுல நேவி, ஆர்மி அண்ட் எல்லாரும் இருக்கணும். சுத்தி வேற இருக்கு. எங்கால கோணேஸ்வரம் கோயில் அடி பாருங்க. இந்த கரையால வரைக்கும் இந்த பகுதியில் தான் அந்த கண்ணாடி போர்டில் வந்து நாங்கள் வந்து கீழே மீன்களை எல்லாம் பார்க்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் ராவணன் பட்டு அதுக்கு அன்றைக்கும் பார்த்துனாங்க. இன்றைக்கும் எவ்வளவு அருகாமையில் இந்த ராவணன் பட்டை பார்க்குறோம். இவ்வளவு அருகாமையில பார்த்தது. ஹலோ, இதுக்குள்ளெல்லாம் சரியான ஆல்பமா இருக்கும். என்ன 20 மீட்டர் இருக்கும். ஓ, அப்படியே போறீங்க. வளமையாவே அப்படிதான். வளமையா நீங்கள் இப்படி டால்பின் பார்க்க வாரீங்கன்னா வந்து அப்படியே உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாமே வந்து சுத்தி காட்டுவினோம். அவ்வளோ ஆல்பமாக இருக்கா. இதில் ஃபோன் கொண்டு தான் எடுக்கிறதே கஷ்டம். ஏற்கனவே கோபுரம் செத்து போயிட்டு அதனால் ஃபோனை வந்து பத்திரமா பிடிச்சிருக்கிறேன். கவலையாக இருக்குது. இன்றைய நாள் ஃபுல்லாகவே நல்லா தான் போகுது போல இருக்கு. எவ்வளோ பெரிய மலைகள். கடற்கரை வளமையா நாங்கள் அந்த கரையில இருந்து பார்த்துருப்போம். இப்போ கடலால போறோம். இதுக்கு அங்கால தான் மனையாவளி. இதுல ஒரு மலை ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு அங்கால நீங்கள் வெளியில இருந்து பார்க்க வந்து திருவோணமலை கடற்கரை இங்கே அழகா இருக்கும். இங்கால ஃபுல்லா கட்டிடங்களா தான் இருக்கும். ஆனா மனையாவளி அப்படி இல்லை. மனையாவளி அங்கால ஃபுல்லாவே வந்து நல்ல ஒரு இயற்கையான இடம். தென்னை மரங்கள், அங்கால மலை. நீங்கள் கட்டாயமே வந்தா மனையாவளிக்கு போங்க. இதெல்லாமே வந்து இப்படி ஹோட்டல்ஸ் கட்டிடங்களாக தானே இருக்கு. இப்போ இதுக்கு அங்கால தான் மனையாவளியை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு. நேற்று நாங்கள் இந்த இடத்துல வந்து இதுல தான் வந்து ஸ்கூபா செய்தாங்க. இதுவே
இதுலேயும் கொஞ்சம் பேர் ஸ்கூபா செய்து வந்துருக்கணும். அக்கச்சக்க பேர் நிற்கிறோமா. அது 2 இது வந்து மேலே ஸ்னோக்லிங் செய்யணும். எவ்வளோ பேர் ஸ்னோக்லிங் செய்யணும். ஹலோ கடற்கு தான் மனையாவளி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்கால ஃபுல்லா கட்டிடம் தானே. ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள், இங்கால மேலே நல்ல ஒரு அமைதியான இடம். கட்டாயம் வந்து பாருங்க. இப்போ வந்து போட்டை அடிச்சு ஏற்ற போயினோம். அப்படியே நேராக மணல்ல ஏற்ற போயினோம். அப்படியே கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டார். தள்ள விதவே இல்லை. சூப்பர் பார்க்கிங். சரி, போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கும் நல்ல ஒரு சேஃபாக இருந்தது. எந்த வித பயமும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் அவையில் நிற்பினோம். ஒரு சோழியுமே இல்லை. நேற்று ஸ்கூபாக்கு வேலாம் எங்களுக்கு செய்து வந்தது. அதுவும் வந்து நல்ல சேஃபாக இருந்தது. வேண்ட தொடர்பை எங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் தொடர்பு கொண்டு வர்றேன்டா இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போயிட்டு வரோம். இப்போ போகிறோம். ஆனால் வந்து சந்திப்போம். இப்போ நாங்கள் நேரடியாக வந்து திருவண்ணாமலை டவுனில் ஒரு ஹில்ஸ் போகிறோம். ஒரு ஹில்ஸ் போய் மியூசியம் பார்த்துட்டு வருவோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். நம்பர் போடுறோம். அதோட தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் ஒரு அருமையான கடல் பயணத்தை கட்டாயம். இவை நாங்களே இவையில் சொல்கிறோம்னா வந்து இதை விட எக்கச்சக்க பேர் பெரிய கோஆப்ரேட்டாக வந்து இந்த இடத்துல வந்து செய்து கொண்டிருக்கணும். இவையில் வந்து இந்த பிரதேசங்களில் இருக்கிற வேல் தாங்கள் இதில் செய்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் இவையில் வந்து ஊக்குவிச்சா வந்து இவையின் பிரதேசமே வளரும். ஏன்டா மிச்சாக்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள் அவையில் வந்து இங்கே செய்து அங்கே இருக்கிற வளங்களை வந்து கொண்டு போயிடும். ஆனால் இவையில் வந்து இங்கே இருக்கிறார்கள் இவையில் செய்தால் வந்து இந்த பிரதேசமும் வந்து டெவலப் ஆகும். என்னண்ணா ரைட், ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம் எங்கட ஆக்களுக்கு. ரைட், அடுத்ததாக வந்து ஓவர் ஹில்ஸுக்கு போகிறோம். இதில் வந்து ஆர்மி மியூசியம் ஒன்று இருக்குது. கட்டாயம் திருவண்ணாமலை வர்ற எல்லாருமே அதுக்கும் போவினோம். இதில் அந்த மாவட்ட செயலகம் இருக்குது. உவர்மலை என்று இதுலேயும் கணக்கு கெஸ்ட் ஹவுஸ்கள் எல்லாம் இருக்குது. நாங்களும் வந்து தங்கினாங்கள். அதோட இதில் பல தடவை வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. இந்த ட்ரிப்லேயும் வந்து கட்டாயம் உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளணும். சில பேர் வந்து புதுசாக பார்ப்பீங்கள். உங்களுக்காக இந்த இடத்தையும் அப்படியே நாங்கள் காட்டிட்டு போகிறோம். பாருங்க இவ்வளோ டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வாரணம் வந்து டூரிஸ்ட்ன்றதை தவிர ஸ்கூல் பிள்ளைகள் கல்வி சுற்றுலா கூட்டி வந்திருக்கணும். உள்ளுகளையும் வந்து கணக்கு பேர் நிற்கணும். வெளியிலையும் வந்து 4-5 பஸ் நிற்குது. இதுக்குள்ள அந்த மியூசியம் இருக்குது. படைத்தள பிரதேசம் உட்பிரவேசிக்க தடை. இதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 100 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் ட்ரைஃபில் சுடலாம். சுட்டு பார்க்கக்கூடியது இருக்குது. யூ கேன் யூஸ் ஃபோட்டோகிராஃபி. 100 ரூபாய். ஸ்கூலால் வந்து அப்படியே கூட்டி கொண்டு வரணும். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். உள்ள ரைஃபிள் இருக்குது தெரியும் தானே. டும் டும் வளமே வரைக்க சேர்ந்தாங்க. அப்படியே அது வரைக்க சேர்னாங்க. டிக்கெட் வந்து 100 ரூபாய். அக்கா 4 டிக்கெட் தாங்க. இப்படி இதை பார்க்க எத்தனை இருக்குது. பள்ளிக்கூட ஞாபகம் வருது. கல்வி சுற்றுலா போன ஞாபகம். டிக்கெட் கார்டு இதான். இப்படி ஒரு டிக்கெட் ஒன்று தான் தெரியணும். ஃபாரினர்ஸுக்கு எவ்வளோண்டு இருக்கா கேளுங்க. இப்போ எப்படியுமே வந்து ஃபாரினர்ஸுக்கு கூடவா தான் இருக்கும். எங்களுக்கு வந்து 100 ரூபாய். இதே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே 100 ரூபாய் எடுக்க மாட்டேனோம். 1600 ரூபாய் வந்து எடுத்துக்கொள்வினோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு ஓவர் ஹில்ஸ் ஆர்மி மியூசியம் என்னென்ன இருக்குன்ற மேப் போட்டிருக்கணும். இதில் இந்த இடத்துல வளமையாக எக்கச்சக்க தரம் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இறுதி யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே வச்சுக்கணும். அதோட இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட வீடியோஸ் இதுக்கு முதல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்த உடனே இந்த கரையில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட T-12 ரக துப்பாக்கிகள் உண்டு. இப்படி வந்து கணக்க விஷயங்கள். தனியாக துப்பாக்கிகள் மட்டுமில்லை. இங்கே செயின் பிளக் நிற்குது. அதோட வந்து ஆர்ட்லர் நிற்குது. அதோட இந்த
இதுகள் நிற்குது. மற்றது வெடிகுண்டுகள், மீட்கப்பட்ட வெடிகுண்டுகள், உள்ளுக்குள்ளே போடுற ஜாக்கெட்டுகள், மற்றது தண்டவாளில் சுடுற மிதிவணின்னு சொல்லுவோம், மிதிவடி, மற்றது தற்கொலை குண்டு ஆயுதங்கள். மிதிவடின்னு நான் என்ன அந்த ரோல்ஸ் மாதிரி இருக்கும் சிக்கன் எல்லாம் போட்டு அதே யோசிச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து இப்போ என்ன சொல்றேன்னு தெரியாது. மற்றது வந்து எக்கச்சக்க விஷயங்கள் எல்லாமே இருக்கு. மற்றது இங்க வச்சுக்கிற கூடுதலான ஆயுதங்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து வேண்டாம அவையிலேயே தண்டவாள செய்த ஆயுதங்களும் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திக்கணும். அப்படியே தொடர்ந்து நீங்கள் அப்படியே காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியான ஆயுதங்களை வந்து கையாளுற மாதிரி எங்களோட யூடியூப்ல போட்டோம்னா வந்து அதுக்கு வந்து இது தடை செய்திடும் யூடியூப். அது ஒரு கம்யூனிட்டி இது ஒன்று கிடக்கு. சிறிய இயந்திர துப்பாக்கி இப்போ நாங்கள் எடுக்கிற வீடியோக்கும் சில வேளை வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்டா இரத்தங்கள் காட்டக்கூடாது, வன்முறையை தூண்டுற மாதிரி காட்டக்கூடாது, சண்டை காட்சிகள் காட்டக்கூடாது, ஒரு ஆளை வந்து இறக்குற மாதிரி காட்டக்கூடாது. மற்றது இந்த மாதிரி வெப்பன் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது, அதை என்ன மாதிரி தயாரிக்கிறது, அப்படியான விஷயங்கள் வந்து யூடியூப்பில் காட்டுறதுக்கு அனுமதி இல்லை. வேறுங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ரக துப்பாக்கிகள், தானியங்கி துப்பாக்கி, மற்ற இதில் காணப்படுற துப்பாக்கிகள் எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறோம், ஒரு மாடலை அடுத்த இதுக்கு மாற்றி அமைத்து அப்படியான இதுகளும் வந்து செய்திருக்கு. மிஷின் கன், லைட் மிஷின் கன். இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறதோடு சேர்த்து இந்த பராமரிப்புகளும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த துவக்கங்களே வந்து இந்த விவரங்கள் எல்லாமே போட்டிருப்பேன் பாருங்கள். இவ்வாயுதம் ஐக்கிய ராச்சியத்தினால் 1955ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெடி வைக்கக்கூடிய ஆகக்கூடிய 1800 மீட்டர் செயற்படக்கூடியது, 100 மீட்டர் தூரமாகும் பாரம். சகல விஷயங்களும் வந்து இதில் போட்டிருக்கணும். ரவைன்ற சைஸில் இருந்து எல்லாமே வந்து போட்டிருக்கணும். இவ்வாயுதம் நிமிடத்துக்கு 750 ரவைகளை வைக்கக்கூடியது. ஒரு 60 செகண்டுக்கு வந்து 750 புல்லட்ஸ் வந்து பாயும். இந்த துவக்குகள்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது, தங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வைக்கிற மாதிரி செய்திருக்கணும். அதோட இதெல்லாம் வந்து இதுக்கு பக்கத்தில் என்ன நீங்கள் புகைப்படம் எடுக்கலாம், இதை பிடிச்சிக்கிற மாதிரி எடுக்கலாம். நீங்கள் நினைக்கிற யாருமே எதுவுமே கேட்க மாட்டோம், எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்படி இதில் கையாளுற மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து புகைப்படம் எடுக்கலாம். இப்போ இது இவ்வளோ காலம், இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் வந்து இப்படி வச்சிருக்கணும். இதை பராமரிக்கிறதை வந்து பெரிய வேலைன்னு தான் சொல்லுவேன். இப்படி இந்த கையில் தூக்க முடியாத இதில் வந்து இப்படி இதில் வச்சுருக்கிற மாதிரி அப்படியே வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கையாண்ட துவக்குகள். இந்த பகுதியில் வந்து தொடர்பாடல் கருவிகள், மற்றது மிதிவடி, கைத்துப்பாக்கிகள் அப்படி எல்லாருமே வந்து வச்சிருக்கேன். இதில் பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த போர்க்காலத்தில் வந்து தொடர்பாடலுக்காண்டி பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள். ஓக்கி டோக்கி இதுகள் எல்லாமே வந்து பழைய டெக்னாலஜி தான். ஆனால் அந்த காலத்தில் இருந்த நேரம் வந்து அது புது டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி என்று சொல்லலாம். வெளிநாட்டிலேருந்து பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜிகள் இதெல்லாம் தொடர்பாடல் கருவிகள். அப்போவே எல்லாரும் அட்வான்ஸாக பயன்படுத்திக்கணும். மற்றது இதுகள் வந்து ஜாக்கெட்ஸுகள், மற்றது இது அந்த மிதிவடி மைண்ட் ஷூ, ஹெல்மெட்ஸ், மற்ற இதுதான் அந்த பொம்பர். இதில் பாருங்கள் போட்டிருக்கு கரும்புலின்னு போட்டிருக்கு பாருங்கள், கரும்புலி. இதெல்லாம் மிதிவடின்னு சொல்லுவோம். அதான் இது நிலத்துக்குள்ள தாட்டை வைக்கிற நேரம் வந்து கால் வைக்கிற நேரம் வெடிக்கக்கூடியது. மற்றது இதுலேயும் பாருங்கள், இதில் எல்லாம் கை குண்டுகள் வச்சுக்கணும், மற்ற ராக்கெட்ஸ், சின்ன சின்ன புல்லட்ஸ்கள் எல்லாம் வச்சுக்கணும். அதோட நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து இதில் இந்த துப்பாக்கியில் கவனிச்ச நாங்கள். இதில் பாருங்கள், இந்த கை துப்பாக்கி வந்து விடுதலை புலிகள் என்று அடிச்சிருக்கு பாருங்கள். தமிழ்லேயே வந்து ஒரு துப்பாக்கியிலையும் வந்து பொறிச்சிருக்கணும். இந்த கை துப்பாக்கிகள்லாம் வந்து விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்டவை. பார்க்கலையா நீங்கள்? இது இன்றைக்கு தான் பார்க்குறீங்களா? என்ன நீங்கள் பெரிய டூரிஸ்ட் கைடுன்றீங்க, கவனிக்கலையா நீங்கள்? ஒரு துவக்கில் வந்து தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க.
கைத்துப்பாக்கியில் எழுதிருக்கு பாருங்கள் வீப்பு 0075 தமிழில் வந்து பொறிஞ்சிருக்கு. விடுதலை புலிகள் பயன்படுத்தின கைத்துப்பாக்கி இதில் தமிழ்லேயே அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. புதியலையும் கணக்க துப்பாக்கிகள் இருக்குது. இதுலேருந்து பாருங்க ஒன்று ஒன்றா காட்டி கொண்டு போகிறோம். விடுதலை புலிகளிடமிருந்து 40 மில்லிமீட்டர் கைக்குண்டு ஏவுகணை. இதில் வந்து அவையிலேயே போட்டிருக்கணும் என்னென்ன மீட்கப்பட்டதுன்றது, அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். அதோட துவக்கங்கள பெயர்கள். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா? இந்த வீடியோவில் பார்க்குறத தவிர நேராக பார்க்க உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதோட இங்கேருந்து போனாக்களோட பிள்ளைகள் இருக்கணும் தானே, அவைகளுக்கு வந்து இந்த விஷயங்கள் கணக்க விஷயங்கள் தெரியாது. அப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் இதில் எல்லாமே வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பழைய அந்த AK புலிகளிடமிருந்து 12 போர், இதெல்லாம் வந்து LTT பயன்படுத்திய துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கு. அதில் போட்டிருக்கணும். இதில் பார்க்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? துப்பாக்கிகள் எல்லாம் வச்சுருந்துருக்கீங்க. துப்பாக்கிகள் வச்சுருந்ததை தவிர இது எல்லாம் சும்மா நார்மல் துப்பாக்கிகள். அதை வந்து அவைகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு விஷயங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. சிலதுக்கு வந்து சைலன்சர் போட்டிருக்கு, மற்றது கைப்பிடியல், மற்றது இந்த இது பார்க்குறது என்னென்னு சொல்கிறேன், இது எல்லாம் வந்து தனியாக வந்து துப்பாக்கி இதுகளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து போட்டு மோடிஃபை பண்ணியிருக்கு. இந்த இரும்புகள் இந்த இதெல்லாம் வந்து போட்டிருக்கு. ஆனால் இதை விட இப்போ இருக்கிற நவீன ஆயுதங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தாலும் இதுகள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நவீன ஆயுதங்கள். விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட 82 மில்லிமீட்டர் ட்ரிகோ ரக துப்பாக்கிகள். எவ்வளோ பெரிய துப்பாக்கி! இதை விட முதல் கணக்கு இருந்ததுமே அந்த அதுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் வந்து எக்கச்சக்கம் இருந்தது. இதை நாங்கள் ஆற்றொலின்னு தான் சொல்லுவோம். உடனே மாற்றிடலான்றக்காண்டி டயர் போட்டிருக்கு. இது இந்த லேமாஸை டயர் போட்டிருக்கு. இதெல்லாம் தள்ளுறதுக்கு கையாளுறதுக்கு எத்தனை பேர் வேணும் என்ன? அதுலேயும் போட்டிருக்கணும். சில இதில் போட்டிருக்கணும் 12 பேர் கையாளக்கூடியது, 15 பேர் கையாளக்கூடியது அப்படின்னு. இது எல்லாமே வந்து இயக்கத்தில் இருந்து மீட்கப்பட்டது தான். இதில் வந்து கணக்கு இதுகள் எல்லாம் வந்து என்னென்னது, இப்போ இதற்கு இப்படி சுற்றுறது இதெல்லாம் வராது. இதெல்லாம் மோடிஃபை பண்ணியிருக்கு. ஒரு விஷயத்தை பார்த்து அவையிலாவே தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கணும். சில பார்ட்ஸுகள்லாம் வரும் என்ன. இது வந்து மீட்கப்பட்ட ட்ராகன் துப்பாக்கி. இது வந்து அம்பு விடுற மாதிரி. இதெல்லாம் போட்டிருக்கு பாஸ். இந்த இதுகளுக்கு இந்த இதெல்லாம் வந்து மோடிஃபை பண்ணியிருக்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது இந்த கைத்துப்பாக்கியப்பா. இந்த கைத்துப்பாக்கிக்கு இப்படி மோடிஃபை பண்ணியிருக்கு பாருங்க. சரிங்க, சின்ன பிஸ்டலுக்கு வந்து இப்படி மோடிஃபை பண்ணிக்கணும் பாருங்க. இதில் இந்த பின்னால் இது வச்சு சைலன்சர் வச்சு கிளைமை தான் இந்த பிஸ்டல்லாம். மூன்று துப்பாக்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து தனித்தனி துப்பாக்கி. இதெல்லாம் தனித்தனி துப்பாக்கிகள் பாருங்க. அதை செட் ஆக்கி அதை ஒரே நேரத்தில் சுடுற மாதிரி செட் பண்ணியிருக்கு. எப்படி மண்டை காயலன்னு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் தான். இதை விட எக்கச்சக்கம் அழிக்கப்பட்டிருக்கும், இல்லாமல் போயிருக்கும். என்ன முதல் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் வந்து எக்கச்சக்க பொருட்கள் வந்து வச்சுருந்தவ.
ஆனால் இப்போ அது பார்வைக்கு இல்லை, மக்களோட பார்வைக்கு இல்லை. ஆனால் அந்த இதுக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் 2-3 சிங்கள யூடியூப்கார் வந்து அதை வீடியோ போட்டுக்கணும். நீர்மூழ்கி கப்பல், மற்றது சின்ன சின்ன துவக்குகள், அப்படி என்று எக்கச்சக்கமான நீர்மூழ்கி கப்பலே ஒரு ஆள் பயணிக்கக்கூடியது, அப்படி இப்படின்னு கணக்கு கிடக்கு. அது முல்லைத்தீவில் தான் கிடக்கு. ஆனால் அது ஒரு இராணுவ தளத்தில் கிடக்கு. ஆனால் சில பேருக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் பாருங்க. நான் ஒரு சிங்கள யூடியூப் பண்ணி பார்த்தேன், நான் அதில் வந்து போட்டுருக்காங்க. அதுவும் கிட்டடியில் இப்போ ஒரு 6 மாதமும் இல்லை. ஓ, இதே நாங்கள் போனால் வந்து இந்த இடத்துல நாங்கள் முதல் முறைலாம் வரைக்கும் வந்து கணக்கு விஷயங்கள் இதை விட கணக்கு இருந்தது. அந்த பொம்பர் உள்ள அடைகள்னு சொல்லி அதோட இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கணக்கு இருந்தது. அதுகள் பழுதாக அதுகளை எடுத்துட்டு நம்ம நினைக்கிறேன். இப்போ வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் காணொலியில் காட்டின விஷயங்கள் மட்டும்தான் இப்போ இதில் இருக்குது. மக்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போயினோம். இது வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு. அதில் முன்னுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன கார் மாதிரி ஒரு ஆள் கீழே இருந்து ஓடுற மாதிரி மோடிஃபை பண்ணி, அது பெடல் இந்த இது அதுதான் இது அந்த ஃபுல்லாக இது பண்ணி மோடிஃபை பண்ணியிருக்கும். இப்போ காட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியுங்கள, ஹாபரில் நிற்க வைக்கப்பட்டுள்ள போட்டுகள் எல்லாம் வந்து அருகாமையில் நல்ல பெருசாக தெரியும். இந்த இடத்துல இருந்து பார்த்தா அதோட இதுலேயும் வந்து அந்த ஆயுதங்களை வச்சிருக்கணும். இராணுவ வீரருக்கு ஒரு சிலையும் வந்து அவையில் வச்சிருக்கணும். தங்களுடைய இராணுவ வெற்றிக்கு படல்கள் ஒற்றை குழல் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது. இதெல்லாம் வந்து எத்தனையோ மீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்கை வந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்துலா பெரிய படகு பாருங்க. இந்த கப்பல் வந்து நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்க சின்னதாக தெரிஞ்சு, இந்த பக்கத்துலேருந்து பார்க்க இந்துலா பெருசாக இருக்குது. இன்னும் கிட்ட போக இந்துலா பெரிய கப்பலாக இருக்கும். இது என்னன்னு சொல்கிறது, ஆகலம் பெரிய கப்பல்ன்றேக்கு இது நிற்கிற அளவுக்கு கீழே இறங்கி இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடம் நல்ல ஒரு ஆல்பமான ஒரு இடமாக தான் காணப்படும். திருவோணமலை இயற்கை துறைமுகம்ன்றது அப்படியோ என்னன்னு சொல்கிறது, இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இடத்துல பார்த்திங்கன்னா செயின் பிளக்குகள், டேங்கர்கள், மற்றது ஆற்றொலிகள், அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. இதில் நாங்கள் முழுமையாக வந்து காணொலி எடுத்தினாங்க. இந்த காணொலி வந்து இதுக்கு முதல் ஒரு 7-8 மாதத்துக்கு முதல் எடுத்தினாங்க. அந்த காணொலியில் எல்லாமே உள்ளுக்குள்ளே இறங்கி அது இது எல்லாம் காட்டினாங்க. உண்மையிலேயே வந்து இப்படியான விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டுமென்றக்காண்டி இந்த பதிவுகளை இருக்குது. உங்களுக்கு வந்து பயந்து கொண்டு நாள் திருவோணமலைக்கு மேலே வரைக்கும் நீங்களும் நேரடியாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.